வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. The D-Day has arrived. ஆமா ஆமா, ஃபைனலா எண்ட் ஆஃப் தி சீசன், எண்ட் ஆஃப் தி சீசன். ஆமா. என்ன உங்க தாட்ஸ்? இந்த மழை வேற வரும் போல் இருக்கு D-Dayல. அது மழை வேற செக் இருக்கு. பண்ணனா மழை ரொம்ப 5 to 6 தான், லைட் ரெயின் தான். 1 mm 2 mm தான், பெருசா இல்ல. அக்கு வெதர், அக்கார்டிங் டு அக்கு வெதர். ஓகே, தெரியல. பாப்போம். வெஸ்ட் பெங்கால் மினிஸ்டர் கதறாரு, மழைன்னு சொல்லி திருடாலே தூக்கி போயிட்டீங்க அகமதாபாத்துக்கு, அங்க போனா மழை பெய்யுது, இது பாலிடிக்ஸ் தான், மழையே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சாம்பியன்ஷிப் டீமுக்கு தான் ஐபிஎல் கன்வென்ஷன் என்னன்னா, எந்த மேட்ச் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களோ அவங்க ஊர்ல தான் வைக்கணும்ட்டு. அரசியல் இதெல்லாம் சகஜம்ப்பா. அது என்னன்னா, ராஜீவ் சுக்லா உடனே வந்து இல்ல இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காரு. பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு எது தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. ராஜீவ் ஓகே. சுக்லா ஒரு 18 வருஷமா அப்படியே ஒட்டிட்டு இருக்காரு ஐபிஎல் ஆமா கீழே. ஆமா அதனால அவரு அதான் ஆமா. சொல்லுவாரு. அதான் சொல்றேன் நானு. இதெல்லாம் அப்படி டோல்டு சேஸோ அவ்வளவுதான். சரி, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். காம்போசிஷன், மேட்ச் ஆர்சிபி டாக்டிக்ஸ். ஆர்சிபி சி வெல் கிரவுண்டட் அண்ட் வெல் நல்ல சைடு. ஆக்சுவலி சைடு நம்ம அந்த ஆக்ஷன் போது பேசணும், அவங்க நல்லா எடுத்திருக்காங்க சைடு அப்படின்னு. இல்லப்பா, பர்ஃபார்மன்ஸ் 11 சொல்லுப்பா. 11 சைடு ஓகே. 11 என்ன அவங்க துஷாரா சேம் 11 துஷாரா எடுப்பாங்க. லிவிங்ஸ்டனை கழிச்சிட்டு துஷாரா இல்ல, போட மாட்டாங்க. அண்ணா இது நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்க போடணுமா வேண்டாமா நான் ஒன்ன கேக்குறேன். இல்ல போடணும். ஆக்சுவலா நீ சால்ட் இன்னைக்கு ஆட மாட்டேன்ற மாதிரி போடுறாங்க, ஏதோ இன்ஜுரிஸ் கேர்னு தெரியலையே. ஒரு நியூஸ் இப்பதான் வந்தது, ஜஸ்ட் நோ. அது ஏதோ என்னன்னு தெரியல. ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் பார்த்த இருக்கு. வரைக்கும் டிம் டேவிட் தான் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற ஆல் பீப்புள் ஆர் அவைலபிள். தெரியல. ஆனா அது பிரச்சனை இல்லை, ஏன்னா மயங்க் அகர்வால் ஓப்பன் பண்ண விட்டுலாம். ஆமா ஆமா, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மயங்க் அகர்வால் வந்தது பாருங்க, சூப்பர் அது. ஆக்சுவலி அவருமே அந்த ஆன் டாப் நல்லா அடிப்பாரு. நம்ம சொன்ன மாதிரி 3 பிளேயர், ஹேசல்வுட், துஷாரா, இவ கீப்பர் சால்ட் சால்ட் தானே, சால்ட் இவங்க 3 பேர் தான் ஆடணும். அப்புறம் ரொமானே ஷெப்பர்டோ லிவிங்ஸ்டனோ இம்பாக்ட் பிளேயரா வரலாம். டிம் டேவிடோ. எனக்கு ஏதோ ரிஸ்க் எடுத்து டீம் டேம் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. நீ வேணா பாரு. ஏன்னா தினேஷ் கார்த்திக் வெரி பர்டிகுலர் டீம் டேவிட். ஏன்னா அவர் விளையாட போறதோ என்னமோ. இப்போ சாகலே டவுட்ஃபுல்னு எழுதுறான் தெரியுமா. போன மேட்ச் ஆடி இருக்காரு, திருப்பி சாகல் டவுட்ஃபுல்னு ஒரு மாதிரி ரிப்போர்ட் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அவர் ஆடுவாரு. He will be the key. I'm telling you. புரிய We just மாட்டேங்குது. see. Krunal Pandya also can come good actually today. He knows the dimensions very well, or he'll bowl well. So அதான் அவர் சென்ட்ரல் அந்த விக்கெட் ஈக்குவிட்டி ரெண்டு சைடு அந்த டைமென்ஷன். ஸ்ட்ரெயிட்ல அடிக்க விட மாட்டாரு அவரு, சரிங்களா. சாயில் பிச்சான், வெளில வெளில போடுவாரு. மிக்சட் சாயில் பிச்சான். அப்புறம் ஆமா, ரெண்டு சைடு டைமென்ஷன்ஸ், ரெண்டு சைடு கரெக்டா இருக்கும், டைமென்ஷன் 64. கரெக்டா இருக்கும். இது இது பாத்தீங்கன்னாக்கா, பஞ்சாப் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. கான்பிடன்ஸ் வெரி ஹை. அதுவும் டே ஃபார் எஸ்டர்டே தான். Sometimes if you are not played for 6-7 days, it can hurt you actually. So RCB has not played for a while and another new venue. இது ரெண்டும் it can hurt என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம RCB வந்து டாப் ஹெவி. நீங்க நடுவுல ஆடுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு டிபெண்டபிளா ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆடுவாங்க. ஆனா இல்ல, அதுவும் சால்ட் வரலன்னா இப்போ மயங்க் அகர்வால் என்ன பண்ணாருன்னா அந்த அதான் சொல்றேன். சால்ட் இல்லைன்னா இட் வில் பி a very big loss for them. One. Number 2, Salt also he may fail here because the bounce இருக்குல்ல, on the bounce அடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அவர் ஸ்டெம்ப் லெவல்ல அடிப்பாரு, மேல போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பட் அந்த சைடு கைலி ஜேம்சன் பவுன்ஸ் இதுக்கெல்லாம் அதுதான் வரேன் நானு. இந்த கைல் ஜேமிசன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அ bowler ஆக்சுவலி. he is aggressive and also he is slightly intelligent. அவர் நேச்சுரல் மூவ்மெண்ட் வந்து சூப்பர் மூவ்மெண்ட். அந்த அவுட் ஸ்விங் வந்து பர்ஃபெக்டா போதும். 4th ஸ்டம்ப்ல விராட் கோலி மாட்டி பாருன்னு தோணுது. நம்பர்ஸ் விராட் கோலி நம்பர் 1. நம்பர் 2, அவர் போடுற ஸ்லோ ரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஸ்லோ ரன் வந்து நார்மலா வரமாட்டேங்குது. அது பிச்சாய் அவர் ஹைட்டுக்கும் அந்த வெயிட்டுக்கும் அந்த பவுன்ஸுக்கும்
பிச்சாயி கொஞ்சம் ஹைட்ல வருது. நீங்க திலக் வர்மா பாத்தீங்கன்னாக்கா அடிச்சது ஆக்சுவலா அந்த அந்த மாதிரி அடிக்கிற ஷாட் எங்க போகும்னாக்கா பாயிண்ட்ல தான் போகும், மிஸ்டிட்டு. அப்படி இல்ல ஃப்ரண்ட்ல வரும், ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட் தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 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 ஹையர் பவுன்ஸ்னால தான் மிஸ்டிட்டு ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னன்னா பின்னால போகுது. That means that much of swill is there in the ball for him and also the bounce. அது வந்து ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபேஸ்ல அவர் போட்டு நிக்க வச்சது தான் வெரி வைட்டல். அவன் அடிக்க முடியலன்னா இவங்க வந்து சேகர் அடிச்சாரு ஸ்கை. அது வரைக்கும் பாத்தீங்களா அந்த இந்த 12 ரன் எடுத்துருங்க, 44 balls 44 சம்திங் லைக் அவரு. நீங்க அந்த அந்த 12 ரன் 3 பால் அடிச்சதை எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கை முழங்காரு நீங்க. அதுக்கு காரணம் இவர் தான். ஏன்னா இவரோட பவுன்ஸ் அடிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. இந்த விக்கெட் வந்து பவுன்ஸ் ஆனதுனால நான் சொல்றேன் அத. அது இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இதே மழை பெஞ்சுதான் இருக்கும் இன்னைக்கும். அந்த மாய்ஸ்சர் இருக்கும், அந்த இது இருக்கும். இன்னைக்கு மழை இருக்கு போல இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கைல் ஜெமிசன் இஸ் a man to watch in my opinion and also he has his numbers. அன்னைக்கு உதப்பட்ட மேட்ச் நீ பாத்தீங்க, ஒரு மேடின் மேல போட்டாரு செம்மையா, எல்லா பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இது, சூப்பரா போட்டாரு. நம்ம வேர்ல்ட் டைம் சாம்பியன்ஷிப் பார்த்துருக்கோம். அவர் தான் வந்து விராட் கோலி எடுப்பாரு ஃபிஃப்த் டே மார்னிங். அது ஒரு 1/2 மணி நேரம் ஆடிச்சுன்னா மேட்ச் ட்ரா. இவங்க அவசரப்பட்டு ஆடி அவுட் ஆனாங்க. அதுல சூப்பரா போட்டாரு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஹி இஸ் நாட் a நம்ம யாரும் நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புஷ் ஓவர். He goes under the radar and also he has the bulldog attitude. வந்து திருப்பி வந்து சேலஞ்ச் பண்ணி போலிங் போடுவாரு. 4 புட்டா கால் விட மாட்டாரு. வந்து பாப்பா முறைப்பாரு எல்லாம். So he has got the right attitude for a fast bowler. சால் ஆட மாட்டாரு, பிரார் ஆடுவாங்கற மாதிரி சொல்றாங்க. இல்ல சால் ஆட ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா விராட் கோலி லெப்ட் ஆஃப் ஸ்பின் ஆட மாட்டாருன்னு அந்த ஒரு இது இருக்கு. லெப்ட் ஆஃப் ஸ்பின் இப்போதான் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு ஷார்ட் பாயிண்ட்ல கேட்ச் போவோம். அதுக்கு பாக்குறாங்க. அதுவும் இல்லாம டசன்ட் அவர் நம்ம தொட்டு ஓடுவாரு லெப்ட் ஆஃப் ஸ்பின்னரை. அந்த ஆம் பால் வருது இல்ல அவர் அடிக்க தெரியாது. ஏன்னா இவர் வந்து மேல போயிட்டு ஃப்ரண்ட்ல உள்ள வந்து ஆடுவாரு. அது விராட் கோலி தான் அவங்க பண்றாங்க அந்த மாதிரி. அது எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது வந்து தோனி தான். டக்கு 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 போட்டாரு விராட் கோலி அவர் ஸ்பின் டக்கு போட்டு விட்டுருவாங்க, அவுட் ஆயிடுவாரு ரஷ் ஆஃப் பிளட்ல. சோ பஞ்சாப் பேட்டிங்க்கு என்ன பண்ணணும்? ஆர்சிபி கலி ஜேம்ஸ் தவிர பஞ்சாப் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஐ திங்க் இவங்க லா ஆஃப் ஆவரேஜஸ் பிரபுசிமரன் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமா சுத்தி அவுட்டே இருக்காரு. உள்ள சொல்லிருப்பாங்க பாரு மகனே இவ்வளவு நாள் ஆட வச்சிருக்கோம், நீ வந்து உருப்படியா ஆடுனா. எனக்கு பிரபுசிமரன் சிங் கூட சஷாங்க் சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபினிஷ் அது இருக்கு. அந்த பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். திட்டி அமிச்சாரு ரன் அவுட். ரொம்ப கேஷுவலா ஓடினாரு ஆக்சுவலி. அது he didn't like it actually. கரெக்ட் தான் அவர் சொல்றது. as a captain you can't be relaxing in a crucial moment like that. கரெக்ட். அது இன்னொன்னு என்னங்க, they are betting too much on him that you are the finisher சொல்லி வேற சொல்றாங்க முதல்லயே. how can he be so relaxed? So you can't take it that way. so அது பாயிண்ட் இருக்கு. எனக்கு இன்னும் அந்த லா ஆஃப் ஆவரேஜ் 2 ஓபனர் டெஃபினட்டா அடிச்சு ஆகணும் நீ பஞ்சாப் ஓபனர்ஸ். They are good players, no doubt about it. So எவனோ ஒருத்தர மாட்டினால புடிச்சுவாங்க. ஸ்கோர்ஸ் you are expecting 200 அடிப்பாங்க. 2 டீம் ரன் அடிப்பாங்க. 2 டீமுமே பேலன்ஸ், பெர்ஃபெக்ட் பேலன்ஸ், பெர்ஃபெக்ட். இது நாட் மச் டு சூஸ் பிட்வீன் 2 டீம்ஸ். அதாவது இந்த பவுலிங்ல தான் விக்கெட் யார் நடுவுல இது பண்றாங்களோ அந்த பேஸ் பண்ணி தான் மேட்ச் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட்டோ புவனேஸ்வர் குமாரோ பூவி will be very good. மழை பெய்ய விக்கெட்னா சூப்பரா போடுவார். நீ வேணா பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவார். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தாதா, ஐபிஎல் தாதா இருக்கலாம். அவரால் மேட்ச் போனதுதான் கிடையாது பாருங்க. நீ வந்து இவ்வளவு நாள் மேட்ச் பாக்குறோமே, புவனேஸ்வர் குமாரால மேட்ச் போச்சுங்கிறது சொல்ல முடியும் உங்களால? ரன் கொடுத்துருப்பாரு. அவராலதான் போச்சு போலிங்ல. வெரி வெரி ரேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா. tonight or later tomorrow morning வந்து ஒரு நியூ சாம்பியன். ஆமா, அது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மேட்ச் நாளைக்கு டெஃபினட்டா மேட்ச் நடக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஒரு சாம்பியன் இப்படிதான் வந்துருவாங்க. நமக்கே ஹாப்பி தான். 2 2 2 2 இந்த 2 வந்தாலும் ஓகே தான்.
பட்டிடாருக்கு ஒரு லக் இருக்குங்கிறாங்க பயங்கரமா, ஜோசியர் அது இது எல்லாரும் பயங்கரமா அவர் அடிச்சிருவாருன்றாங்க, அதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவும் ஆர்சி ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்காங்க, வெறித்தனமா இருக்காங்க ஆர்சி அண்ணாமலை ஃபேன்ஸ். எல்லாம் இப்ப கிரிவரம் எல்லாம் பண்றாங்களா? பார்த்தேன் அண்ணாமலை. அது. அப்புறம் they are really passionate about that one. ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உதப்பட்டா கூட அவங்க வந்து நொந்து போய் திட்டிகிட்டே தான் போவாங்க, ஐயோ என்ன அப்படி பண்றீங்க அது திட்டிகிட்டே போவாங்க. Now the time, I think 18, number 18, let us see whether they can lift the cup. ஸோ அது ஒரு லக்கு தான் உங்களுக்கு, அடிச்சா கூட நல்லதாக இருக்கும். நல்லா ஆண்டாங்க. ஆனால் அவர் கேம்பெயின் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெளியில போய் எல்லா மேட்சும் வின் பண்ற ஒரே டீம் இவ்வளவு 18 சீசன்ல இட்ஸ் ரியலி கமெண்டபிள் ஜாப் ஆக்சுவலி. கரெக்ட். அண்ட் இந்த வருஷம் பெங்களூர்ல எவ்வளவு கம்மி மேட்ச் இருக்கோ அவ்வளவுக்கு நல்லது. அதுதான் விராட் கோலி சீசன் ஆஃப்டர் சீசன் வந்து இவ்வளவு ரன் அவ்வளவு கன்சிஸ்டன்டா ரன் அடிச்ச மாதிரி ஒரு பிளேயர் நான் பார்த்ததே கிடையாது. சீசன் ஆஃப்டர் சீசன் நீங்க பாருங்க, ஒன் மெஷின் தான். டேவிட் வார்னர் இவரு சிக்கர் தவான் ஆல்சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா 540 ரன் அடிச்சிருவாரு. 400 ரன் பேங்க் அவங்கலாம். So it's not an easy thing, no? To get up and go and do the training and come back, travel, hustle, bustle. சம்மர் வேற, எல்லாம் உடம்பு நல்லா இருக்கணும், பாடி கண்டிஷன் கரெக்டா வச்சுக்கணும், எவ்வளவு திங்க இருக்கு, விஷயம் இருக்கு இதுல. அதுல விராட் கோலி ரியலி கிரேட் ஐ வுட் சே. ஸோ அவர் வெறியில தான் இருப்பாரு. அவர் அதுவும் ஃபைனல்ஸ் பாருங்க எத்தனை ஃபைனல்ஸ் ஆடுறாரு, நல்லா நாக் அவுட் மேட்ச் நிறைய அடிச்சிருக்காரு, இந்தியாவுக்கே விட்டு அடிச்சிருக்காரு, மெயின் மேட்ச் எல்லாம் அடிச்சிருக்காரு. அவருக்கு அந்த அந்த டிட்டர்மினேஷன், அந்த ஸ்கில் எல்லாமே அவருக்கு சூப்பர். அந்த இனிஷியலா அந்த ஐக்கிய பார்த்து ஆட்டாருன்னா ஜேமிஸ் ஐ திங்க் he will come up with அந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்னும் அடிப்பாங்க. அவருக்கு அந்த ஆன் டாப் படிக்கிறதுல சூப்பரா ஸ்டெப்ல அப்படின்னு போவோம், சூப்பரா போவோம், பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். அது அந்த பிளிக்கு, ட்ரெடிஷனல் பிளிக்கே கிடையாது, சும்மா அப்படி தொடர்ந்து பெருகிறாரு மிடில் அண்ட் லெக்ல இருந்து. அதெல்லாம் ஒரு கிளாஸ் ஐ வுட் சே. இதெல்லாம் நீங்க இல்ல ஒரு பிளேயர் இல்லைன்னா தெரியும் உங்களுக்கு. லேட் கட்னா என்னன்னு தெரியல இந்த காலத்துல. அவர் சொல்லி அடிப்பாரு விஸ்வநாத், கீப்பர் பண்ண சமயத்துல போடு. ஆமா, ஸ்டெம்ப்ல இருந்து அடிப்பாரு, அவ்வளவு கண்ட்ரோல். அதுவும் அந்த காலத்து பேட்லாம் ஒரு கட்ட பேட்டு, அதுல கதறும் ஷாட் போட்டுரு எனக்கு பயங்கர. அதெல்லாம் வந்து லக்ஷ்மண் ஆடுறது, அந்த பிளிக் அடிப்பாரு லக்ஷ்மண், ஆடி ஒரு ஸ்ட்ரெயிட் தட்டுவார் லக்ஷ்மண், அப்படி நின்றுட்டு ஒரு மாதிரி கொக்கு மாதிரி நின்று அப்படின்னுவாரு, சூப்பரா போகும் கதறிண்டு. அதெல்லாம் கண்ணில் நிக்குது. இதெல்லாம் பேசி நம்மளுக்கு வந்து மாளாது இதெல்லாம் ஆர்டிஸ்டிக். சரி ஸ்ரீதர், மேட்ச் முடிஞ்சா பார்ப்போம். டெஃபினட்டா. ஓகே, தேங்க்யூ.